எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் தமிழ், அதாவது பொது தமிழ் பகுதி 10க்கான காணொலி. ஏற்கனவே 350 வினாக்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். தற்போது மேலும் 50 வினாக்கள். இது 10வது பகுதியாக. கம்பர் இயற்றிய வேறு நூல்கள் சிலவற்றை கூறுக. ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம் ஆகியவை. அடுத்தது, கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். அடுத்தது, கம்பர் எந்த மன்னனின் அவை புலவராக விளங்கினார்? குலோத்துங்க சோழன். கம்பரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. அடுத்தது, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை என்ற குறட்பாவில் பயின்று வரும் அணி எது? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை என்ற குறட்பாவில் பயின்று வரும் அணி உவமை அணி. அடுத்தது, இன்மையுள் இன்மை விருந்தொராள் வன்மையுள் என்ற குறட்பாவில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்தது, புலவர் தம் புலமை திறத்தை அறிய இறைவனை வேண்டி எதை பெற்றார்? எதை பெற்றனர்? சரியான விடை சங்கப் பலகையை. அடுத்தது, திருவிளையாடற் புராணத்தில் தருமிக்கு பொற்களி அளித்த படலம் எந்த காண்டத்தில் கூறப்படுகிறது? இதுக்கு சரியான விடை திருவாலவாய் காண்டம். அடுத்தது, செண்பக பாண்டியனின் வேறு பெயர்கள்? சூடாமணி பாண்டியன், வையை நாட்டவன். அடுத்தது, தென்னவனின் குலதெய்வம் என்று பரஞ்சோதி முனிவர் யாரை குறிப்பிடுகின்றார்? இதுக்கு சரியான விடை சொக்கநாதன் அல்லது சுந்தரபாண்டியன். அடுத்தது, சொக்கநாதர் அவர்கள் தருமிக்கு அளித்த பாடலின் முதல் வரி கொங்குதேர் வாழ்க்கை. அடுத்தது, பரஞ்சோதி முனிவர் பிறந்த இடம் வேதாரண்யம். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய வேறு நூல்கள் சிலவற்றை கூறுக. திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி, திருமறை காட்டு புராணம். அடுத்தது, பரஞ்சோதி முனிவரின் எந்த நூல் வேதாரண்ய புராணம் என்று அழைக்கப்படுகிறது? சரியான விடை திருமறை காட்டு புராணம். அடுத்தது, திருவிளையாடற் புராணத்தின் நூல் அமைப்பு 3 காண்டம், 64 படலங்கள், 3363 விருத்தப்பாக்களால் ஆனது. எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 3. திருவிளையாடற் புராணம் எத்தனை படலங்களை கொண்டது? 64. திருவிளையாடற் புராணம் எத்தனை விருத்தப்பாக்களால் ஆனது? இது சரியான விடை 3363. அடுத்தது, திருவிளையாடற் புராணத்தின் 3 காண்டங்கள் எது? இது சரியான விடை மதுரை காண்டம், கூடற்காண்டம், திருவாலவாய் காண்டம். இதுல மதுரை காண்டம் 18 படலங்கள், கூடற்காண்டம் 30 படலங்கள், திருவாலவாய் காண்டம் 16 படலங்கள், மொத்தம் 64 படலங்கள். அடுத்தது, திருவிளையாடற் புராணம் எந்த புராணத்தின் ஒரு பகுதியான ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டது? கந்த புராணம். அடுத்தது, திருவிளையாடற் புராண நூலின் உரையாசிரியர் நாமு வேங்கடசாமி. அடுத்தது, உடல் முழுவதும் கண்களை உடையவன் என்று கூறப்படுபவர் இந்திரன். அடுத்தது, கடம்பவன புராணத்தை எழுதிய ஆசிரியர்? தொண்டை நாட்டு இளம்பூர் வீமநாத பண்டிதர். அடுத்தது, இந்தியாவை அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை, அதனால் தான் வீழ்ச்சி நேர்ந்தது என்று கூறியவர் விவேகானந்தர். அடுத்தது, பொங்கல் திருவிழா ஆந்திரா, கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தது, மார்போலையில் எழுதும் எழுத்தாணி தந்தம், அதாவது மறுப்பு. அடுத்தது, முத்தொள்ளாயிரம் நூலின் நூல் அமைப்பு 1800 பாடல்கள். இதுல 3 வேந்தர்கள், ஒவ்வொரு வேந்தர்களுக்கும் 900 பாடல்கள். மன்னிக்கவும், 3 வேந்தர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும்
300 பாடல்கள் வீதம் 900 பாடல்கள், மீதி 900, மொத்தம் 1800 பாடல்கள். முத்தொள்ளாயிரம் நூலில் புறத்திரட்டு வாயிலாக கிடைக்கும் பாடல்கள் மொத்தம் 108 வெண்பாக்கள். அடுத்தது பழைய உரை நூல்களை மேற்கோளாக கிடைத்த பழைய உரை நூல்களில் மேற்கோளாக கிடைத்த 300 பாடல்கள் மொத்தம் எத்தனை? இது சரியான விடை 22 வெண்பாக்கள். அடுத்தது 300 ஆசிரியர் பெயர் இதுவரை அறியப்படவில்லை. அடுத்தது நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே என்று பாடியவர் ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார். அடுத்தது கலிங்கத்து பரணி என்ற நூலில் கலிங்க மன்னனின் பெயர் அனந்தபன்மன். கலிங்கத்து பரணியில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 599 தாளிசைகள். கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று பாராட்டியவர் ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று பாராட்டியவர் ஒட்டக்கூத்தர். அடுத்தது ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று கலிங்கத்து பரணிக்கு வரையறை வகுத்த நூல் எது? பன்னிரு பாட்டியல். அடுத்தது எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்தது பரணி இலக்கியங்கள் வேறு சிலவற்றை கூறுக. தக்கையாக பரணி, மோகவதை பரணி, சீனத்து பரணி, வங்கத்து பரணி, பாசவதை பரணி, திராவிடத்து பரணி. அடுத்தது கவிமணி தேசிய விநாயகம் பிறந்த ஊர் தேரூர். உமார் கய்யாம் அவர்கள் எந்த மொழி கவிஞர்? பாரசீக மொழி கவிஞர். அடுத்தது உமர் கய்யாம் அவர்களின் முழு பெயர் கியாதுதீன் அபுல்பாத் உமர் கய்யாம். அடுத்தது உமர் கய்யாம் எந்த இரு பாடங்களில் புலமை மிக்கவராக இருந்தார்? கணிதம் மற்றும் வானவியல். கவிமணி இயற்றிய வேறு நூல்கள் மலரும் மாலையும், மருமக்கள், வழிமான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி. அடுத்தது ரூபாயத் என்பதன் பொருள் நான்கடி செய்யுள். அடுத்தது ரூபாயத் செய்யுளில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 115 பாடல்கள். அடுத்தது உமர் கய்யாமின் ரூபாயத்தின் மொழிபெயர்ப்பு நூல் உமர் கய்யாம் பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது. மணிமேகலை ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை 24 காதையாக அமைந்துள்ளது. அடுத்தது மணிமேகலை அமுத சுரபி மூலம் முதலாக பிச்சை பெற்றது ஆதிரையிடம். மணிமேகலை உதயகுமாரனுக்கு பயந்து மறைந்து கொண்ட இடம் மலர்வனத்தில் உள்ள பளிக்கரை. அடுத்தது யார் உதவியால் மணிமேகலை அமுத சுரபியை பெற்றாள்? தீவத்திலகை. அடுத்தது அமுத சுரபியை பெற்ற மணிமேகலை சென்ற இடம் புகார் நகரம். அடுத்தது உடலில் தோன்றும் 3 தீவினைகள் எவை என்று மணிமேகலை நூல் கூறுகிறது? கொலை, களவு, காமம். கொலை, களவு, காமம். அடுத்தது சொல்லில் தோன்றும் 4 தீவினைகள். சொல்லில் தோன்றும் 4 தீவினைகள் எவை என்று மணிமேகலை நூல் கூறுகிறது? பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல், பயனற்ற சொல். பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல், பயனற்ற சொல். அடுத்தது உள்ளத்தில் தோன்றும் 3 தீவினைகள் எவை என்று மணிமேகலை நூல் கூறுகிறது? பேரவா, கடுஞ்சினம், தெளிவில்லாத அறிவு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழ் பகுதி 10க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழ் பகுதி 10க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.